ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 297. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இக்கிகை அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து இந்த பாட்டர்ஸ் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ஜப்பானில் ஒரு சின்ன வில்லேஜில் மண்பானை தொழில் செய்கிற ஒரு வயசான பாட்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் மொர் தென் ஒரு 50 இயர்ஸாக வந்து அந்த தொழிலை செஞ்சிட்ருக்காரு. டெய்லியும் அவரோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிப்பார், வீட்டில் இருக்க அந்த திரிவிளக்கை ஏற்றி வச்சுட்டு மண்பானை செய்கிற அந்த மாட்டு வண்டியோட சக்கரம் இருக்கு இல்லையா, மெதுவாக சுற்ற ஆரம்பிச்சுட்டு அது டே ஃபுல்லாக அந்த ஒர்க் வந்து செஞ்சுட்டே இருப்பார். இந்த மாதிரி வந்து கடந்த ஒரு 50 வருஷமாக அந்த தொழில் செஞ்சுட்ருக்காரு. ஒரு நாள் வந்து அந்த ஊர் வழியாக அந்த ஒரு ட்ராவலர் வந்து கிராஸ் ஆகி நடந்து போகிறாரு. அப்போ வந்து அந்த வயசானவரை பார்த்து, நீங்கள் இதே தொழிலை டெய்லியும் செஞ்சுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகலையே அப்படின்னு கேட்குறாரு. அந்த வயசானவரோட கை வந்து மண்பானை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ட்ராவலரை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, மண்பானை செய்கிறது எனக்கு ஒரு வேலை இல்லை, நான் வந்து அதுவாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ராவலருக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு அந்த வயசானவர் சொல்கிறாரு, நான் வந்து இங்கே உட்காந்து இந்த வேலையை ஆரம்பிச்சு நான் வந்து எனக்கு டைம் போகிறதே தெரியாது. நேற்று இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு வந்து எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இப்போ அந்த சக்கரத்தோட சவுண்ட் எனக்கு கேட்குது. என்னோடய கை வந்து அந்த மண்ணை குழச்சி பானையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சுற்றுக்கும் நான் மூச்சு விட்டுட்ருக்கேன். வேறு எந்த சிந்தனையும் என் மனசில் இல்லை. இதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் காலையில் கண் முழிக்கிறேன், எந்திரிக்கிறேன். இதுதான் என்னோட இக்கிகை அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே லெசன் என்னென்னா, நமக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணால் கிடைக்கும். பட் சீக்கிரமே அது வந்து ஃபேட் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிட்டுருப்போம். பட் எப்போ நம்ம வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸோட, லவ்வோட ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுவே வந்து மெடிடேட்டிவாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை நோக்கி ஓட தேவையில்லை. நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மொமெண்ட் பை மொமெண்ட் நீங்கள் லவ்வோட பண்ணும்போது அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அண்ட் ஒரு ஜாயை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் இக்கிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட இக்கிகை என்னன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப நாளைக்கு பார்ப்போம். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.